தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் அவர் இணைந்ததற்கான காரணம் மற்றும் அவருக்கு வழங்கப்பட்ட பதவி உள்ளிட்டவை குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்க இருக்கிறார். அப்போது தாவேகாவில் அடுத்த கட்டமாக என்னென்ன பணிகளை மேற்கொள்ள போகிறார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பான ஒரு தெளிவான அறிவிப்பை செங்கோட்டையன் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது இதுவரை செய்தியாளர்களையே சந்திக்காத தாவேகா தலைவர் நடிகர் விஜய் செங்கோட்டையனுடன் இணைந்து இந்த நிகழ்வு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கட்சி தொடங்கியது முதல் மாநாடுகள் மற்றும் உள்ளரங்க நிகழ்ச்சிகளின் மூலமே மக்களை சந்தித்து வரும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இன்றைய இந்த ஒரு முக்கியமான ஒரு மூத்த தலைவர் அதிமுகவில் இருந்து ஒரு மூத்த தலைவர் செங்கோட்டையன் இணைப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து இதை அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் அது குறித்து இதுவும் தாவேகா தரப்பில் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை. இருந்த போதிலும் செங்கோட்டையனின் அந்த தாவேகாவில் அவர் இணைந்த இந்த நிகழ்வானது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செங்கோட்டையனை பல்வேறு கட்சிகளில் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் கடைசியாக உறுதியாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இருந்த போதிலும் இது குறித்து வெளிப்படையாக அவர் எந்த விதமான அறிவிப்பையும் இதுவரை வெளியிடாத நிலையில் இன்று தாவேகாவில் முறைப்படி அதிகாரப்பூர்வமாக இணைந்து நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் 4 மாவட்டங்களின் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பொறுப்புகளும் அடுத்த கட்ட நிகழ்வுகள், அதாவது விஜயின் அடுத்த பொதுக்கூட்டம் அங்கு கொங்கு மண்டலத்தில் தான் அதற்கான ஏற்பாடுகள். சேலத்தில் முதலில் அனுமதி கோரப்பட்டது. ஆனால் அது கார்த்திகை தீபம் மற்றும் டிசம்பர் 6 ஆகிய நாட்களில் அந்த நாள் இருந்ததால் அதற்கு அனுமதிக்க முடியாது. வேறு நாட்களை குறித்து கூறும்படி அவர்கள் கேட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்போது கோவை அல்லது ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் விஜயின் அடுத்த நிகழ்ச்சி நடைபெறும். அது செங்கோட்டையனின் முழு ஏற்பாட்டின் கீழ் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் பயண திட்டங்களில் இனி அதிரடி மாற்றம் இருக்கும். ஏனென்றால் செங்கோட்டையனை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கான பொது நிகழ்ச்சிகள் மற்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கான பொது நிகழ்ச்சிகளை அவர் வடிவமைத்தவர். எந்தெந்த பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்த வேண்டும் என்பதில் அவர் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் பூகோள மற்றும் அரசியல் ரீதியான விவரங்கள் அறிந்தவர். அதனால் விஜயின் அடுத்த கட்ட பயணங்களில் புதிய மாற்றங்கள் திட்டமிட்டு செவ்வனே நடைபெறலாம் என்றும் அவர் விஜய் மேடைக்கு வருவது மற்றும் அந்த பொதுமக்களை சந்திப்பது உள்ளிட்ட நிகழ்வுகள் இனிமேல் திட்டமிடப்பட்ட அந்த கால வரம்புக்குள் அவருடைய நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செங்கோட்டையன் துல்லியமாக மேற்கொள்வார் என்றும் அதற்கு அனுபவம் மிக்கவர் என்பது 2 முன்னாள் முதலமைச்சர்களின் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்ததன் மூலமாக தெரிய வருகிறது. ஏனென்றால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஒருங்கிணைப்பு இல்லை என்றாலோ, நிகழ்ச்சிகள் முறையாக நடைபெறவில்லை என்றாலோ கடும் கோபத்துக்குள்ளாகுபவர் அத்தகைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நிகழ்ச்சிகளையே மிக கச்சிதமாக செம்மையாக வழிநடத்தியவர் என்பதால் அதே போன்று நடிகர் விஜயின் அடுத்தடுத்த பிரச்சார பயண திட்டங்கள், நிகழ்ச்சிகள் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் பயணத்திற்காக அனைத்து நிகழ்ச்சி நிரலையும் வடிவமைக்கும் பொறுப்பு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள செங்கோட்டையன் அதை செவ்வனே செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தாவேகாவின் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் எந்த விதமான குழப்பங்களும் இனிமேல் நிகழாமல் செங்கோட்டையனால் அந்த நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்கப்பட்டு அது செயல்படுத்தப்படும் என்பது உறுதியாகி இருக்கிறது. இதே போல மற்ற கட்சிகளையும் இப்பொழுது டிடிவி தினகரன் உள்ளிட்ட கட்சிகளில் இணைவதில் உள்ள தாமதங்களும் இனிமேல் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஒரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் சசிகலா உள்ளிட்டவரிடம் நெருங்கிய தொடர்பில் பல நாட்களாக இருந்தவர். அதனால் அவர்களையும் கூட்டணியில் விரைவில் இணைப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா தொடங்கியதிலிருந்து கூட்டணி ஆட்சி என்று அழைப்பு விடுத்த பிறகும் எந்த கட்சியும் வரவில்லை. இப்போது மேடைக்கு நடிகர் விஜயுடன் செங்கோட்டையன் வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வீட்டில் இருந்து செங்கோட்டையனை அவர் அந்த தாவேகா அலுவலகத்திற்குள் நடிகர் விஜய் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜய் மற்றும் செங்கோட்டையன், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல் குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோர் அவரோடு உடன் செல்லக்கூடிய அந்த காட்சியை தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் செங்கோட்டையனை தாவேகா அலுவலகத்திற்குள் நடிகர் விஜய் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.